நாங்க மட்டும் இல்ல சார், ஒரிஜினல் ஆபீசரே வந்தா கூட அவங்க தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த கடையோட ஒரு சின்ன செங்கலை கூட உருவ முடியாது சார். சார் பேமெண்ட் அதெல்லாம் வந்து சேர்ந்துரும் வையே. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். நான் சொன்ன மாதிரி ஒரிஜினல் FSSAI ஆளுங்களை அனுப்பிச்சி விடுமாம்மா, கரெக்டாக இருந்திருக்கும். அப்பாவும் லாயரு, தங்கச்சியும் லாயரு, கண்டிப்பாக கேஸை ஜெயிச்சிருப்போம். அவங்கள நோட்டம் பார்க்கணும்னு செஞ்சதான மருமகனே. 4 ஆளுங்களை அனுப்பினோம்னா அவங்களுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுதானே மருமகனை நமக்கு ஈஸி. மாமா, இந்த கார்த்தி பையன் ஒரு தற்குறி, லாயரும் கூடலாம் பழக்கம் வச்சுருக்கானா? இந்த லாயர் யாருன்னு பார்க்கணுமே, காசு அடிச்சு நம்ம கூட இழுத்துக்கணும். சரி மருமகனே. அம்மா, காசுக்கு மசியலன்னு வைங்க, கை காலை உடச்சி விட்டுருங்க, வாழ்க்கை பூரா நொண்டியாவே திரியும். கார்த்திக் கடையோட அடி செங்கலை ஓங்கி அடிச்சு புடிங்கி எடுக்கணுமாம்மா. அவசரம் வேண்டாம் மருமகனே. அவங்க இப்ப முழிச்சிருப்பாங்க, யார் இந்த வேலையை பார்த்தான்னு யோசிச்சு தேடிட்டு இருப்பாங்க. இப்ப நாம ஏதாவது பண்ணோம்னா நாமளே நம்மள அடையாளம் காமிச்சிட்ட மாதிரி ஆயிரும். நாம அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எதிரி மூச்சு கூட விடக்கூடாது, மழை மழைன்னு அடிச்சு சாச்சிடணும். நான் சொன்ன அதுல 1000 அர்த்தம் இருக்கும். கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, ஆற போட்டு அடிப்போம். ஆனா அப்ப அடி வலுவா விழணும். வெற்றி 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 மேடம், நம்ம ஜெயிச்சிட்டோம் மேடம், நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் மேடம். பாத்து வெற்றி மேடம், வெற்றி. கை கொடுங்க, கை கொடுங்க மேடம். ஓகே, வெரி குட், குட் ஜாப், கீப் இட் அப், வெல் டன். இப்படி ஏதாவது ஒரு வார்த்தைய அப்படி சிரிச்ச முகத்தோட என்கிட்ட சொல்லுங்க மேடம். எதுக்கு? நான் தான் சொன்னேன்ல மேடம், போன வேலை வெற்றிகரம் வெற்றிகரம் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. அப்படியா? பாத்தீங்களா? என்ன சந்தேகமா கேக்குறீங்க? இப்படி எல்லாம் கேட்காதீங்க, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஐயோ சரி சரி, நீ போட்டோ எடுத்துட்டல்ல? எடுக்கலனா இந்த நேரத்துல உங்க வீட்டை தேடி நான் ஓடி வந்திருப்பேனா? மேடம், டிசி ஸ்ரீராம் கூட நம்ம அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணவே முடியாது மேடம், தெரியுமா? பாருங்க பாருங்க, நல்லா பாத்துட்டு அப்படியே நாளைக்கு காலையில எங்க பார்ட்டி மட்டும் சொல்லுங்க. பாஸ்வேர்ட் போடு. சாரி. பாருங்க மேடம், கேலரி பாருங்க மேடம். என்னது இது? போட்டோ மேடம். ஏமா, கார்த்திக்க போட்டோ எடுத்துட்டு வானா அவன் கடைய போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க? மேடம் நீங்க நல்லா பாருங்க மேடம், கடை மூலையில உட்கார்ந்திருப்பான் பாருங்க. நீயே பாரு. என்ன பாக்குற? இல்ல மேடம், போட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் எங்க இருந்தாரு, இப்ப எப்படி வயசாயிடுச்சு? அப்படி போட்டனா? இது அவனோட அப்பா. ஐயோ, சாரி 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 மேடம். மேடம், இன்னும் 2-3 போட்டோ இருக்கு மேடம், அதையும் பாத்துருங்க. சரியா இல்லன்னா பாத்துக்கோ. இருக்கானா இருக்கானா இருக்கானா? எப்படி? ஏமா, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல எடுத்திருக்க.
அது லைட்டா ஜர்க்காயிச்சு மேடம். அடுத்த போட்டோ பாருங்க, கண்டிப்பா இருப்பான். ஜோதி, ஐயோ இவங்க வேற வந்துட்டாங்களே. ஜோதி, உள்ள எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிடவா? ஓ எஸ், சாப்பாடு தானே நீ மேடம், இதோ இப்பவே வந்துடுறோம். ஆமா, இன்னைக்கு என்ன சமைச்சீங்க? சோளச்சோறும் புண்ணாக்கு ரசமும். வாவ், செம்ம ஐட்டம் அனி மேடம். ஆனா பாருங்க, நான் நீங்க சாப்பிடுறதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நமக்கு எப்பவுமே 10 இட்லி, டபுள் ஆம்லெட் 2, கொஞ்சம் குடல் குழம்பு, அவ்வளவுதான் நம்ம மெனு. ஏய், அண்ணி விடுங்க, இவளை பத்தி தெரியாதா? சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பா. அண்ணி நீங்க போங்க, நான் வரேன். கொன்றுவேன். ஐயோ, நம்மளோட போட்டோ என்ன பண்றது? மேடம், மேடம் இது என்னோட பர்சனல், இதெல்லாம் நீங்க ஏன் பாக்குறீங்க? பாத்துட்டாங்களோ? மேடம், நாளைக்கு காலையில அந்த 1ஆம் நம்பர் கிரிமினல் கார்ட்டோட போட்டோவை எடுத்து கொண்டு வந்து நான் தரேன். இது உங்க அப்பாவோட அசிஸ்டன்ட், எங்க அப்பா மேல சத்தியம். ஓகே? என்னங்க, ம் மாத்திரை போடுங்க. வேணாம்மா. என்னங்க, பிபி மாத்திரைங்க, சாப்பிட்டாதான் பிபி குறையும். இந்தாங்க. வேணான்னு சொல்றேன்ல. ஜெயா, கடைக்கு திடீர்னு 2-3 ஆபீசர்ஸ் வந்துட்டாங்கம்மா. ம், சோபனா சொன்னா. ஆ? என்ன சொன்ன? எனக்கு கை காலெல்லாம் விடவெடுத்து போச்சுமா. அவனுங்க பாட்டுக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணுவோம், கடையை மூடுவோன்னு என்னெல்லாமோ பேசிட்டு இருந்தாங்க. கரெக்டா அந்த நேரத்துல சினிமால வர கதாநாயக மாதிரி வந்தா. ம், ம். யாரு என்னது யாரு? வந்தது? யாரு? ஏன் மாமல்ல. அப்படியே வந்து கம்பீரமா என் தலைவர் மாதிரி நின்னா. பார்வை பார்த்தான் பாரு. அவனுங்க நடிக்கிட்டாங்க. வக்கீல் மாதிரி பேசுறான் அவன். அம்புட்டு பேரும் வந்த வேகத்துல ஜீப்ல ஏறி சிட்டா பறந்துட்டாங்க. சும்மாவே சுத்துறானே, படிப்பு ஏறல போலன்னு நான் தான் தப்பா நினைச்சுட்டேன். பேசாம என் புள்ளைய வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கலாம், பெரிய வக்கீலா இருப்பான். சுத்தி போட்டியா? இன்னைக்கு நம்ம ஊரு மொத்தமும் அவனை பத்தி தானே பேசிட்டு இருந்தாங்க ஜெயா. மாத்திரை சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். உள்ள தூங்கிட்டானான்னு பாரு. எதுக்கு? 2 சூரத்தை எடுத்துட்டு போய் திருஷ்டி சுத்தி போட்டு வந்துரு. என் புள்ளைய பார்க்க பிடிக்காது, நேர்ல வந்தா பேச பிடிக்காது. இப்ப மட்டும் என்னவா இம்புட்டு அக்கறை? ஜெயா, அப்பாங்கிறவன் கொஞ்சமாவது கண்டிப்பா இருக்கணும். இல்லாட்டி புள்ளைக்கு எப்படி பக்குவம் வரும்? சாப்பிட்டானா? என்ன சாப்பிட்டான்? கணேசன் கடையில இருந்து சுக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் தூங்கட்டுமா? எனக்கு தூக்கம் வருது. என்ன ஜெயா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ தூக்கம் வருதுங்கிற? ஐயா சாமி, ஒரு நாள் முதல்வன் மாதிரி திடீர்னு ஒரு நாள் பாசக்காரரா மாறி என்னையும் என் மகனையும் திக்குமுக்காட வைக்காதீங்க. பேசாம தூங்குறீங்களா? இந்தா கிண்டல் பண்ற பாத்தியா? வீட்ல யாராச்சும் ஒருத்தர் கண்டிஷனா இருக்கணும் ஜெயா. அவன் என்ன குழந்தையா கண்டிஷனா பேசி வளர்க்கறதுக்கு? என் மகன்லாம் 10 ஊருக்கு யோசனை சொல்லுவான். அதான் நேர்ல பார்த்தேன் இன்னைக்கு. ஆனா பாரு ஜெயா,
அப்பன் கடைக்குள்ள வர வேணான்னு சொல்லிட்டாருன்னு அவங்கள விரட்டின கையோட இவனு விறுவிறுன்னு போயிட்டான். ம், அவன் ரோஷக்காரன். அப்பங்கிட்ட என்ன ரோஷம் வேண்டி கிடக்கு? ம், ம். என்ன முறைக்கிற? ம். பெரிய உலகத்துல இல்லாத அப்ப. இதோ பாருங்க, நான் எதையாவது சொல்லிட போறேன். மாத்திரை சாப்பிட்டு பேசாம படுங்க. இவ வேற மாத்திரைன்னு கொடு. எவ்வளவு நேரமா இதே கையில வச்சுட்டு இருப்பேனே. இங்க இருக்கட்டும். என்ன கோச்சுக்காத ஜெயா. கார்த்திக்கு கடைய பாக்குற பொறுப்பு வந்துடுச்சு. முன்ன விட இப்ப ரொம்ப நிதானமாவும் இருக்கான். அதோட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? கார்த்திகா? கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டா இன்னும் பொறுப்பா மாறிடுவான்ல. சரசு வேற அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிற. ஐஸ்வர்யாக்கு இன்னும் 6 மாசமோ 1 வருஷமோ படிப்பு முடிஞ்சிடும். நடராஜன், நம்ம மட்டும் நமக்கு பிடிச்ச மாதிரி, நாம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை தேடணும்ல. அதே மாதிரி ஏன் பிள்ளைங்க என்ன வாழ்க்கை வாழணும்னு அதுங்களே தான் முடிவு பண்ணணும். அதுல ஜெயா, நான் என் பிள்ளைங்க கிட்ட எதையும் திணிக்க மாட்டேன். அதுக ஆசைக்கு குறுக்க நிக்கவும் மாட்டேன். கார்த்தி கல்யாணத்தை பத்தி கார்த்தி தான் முடிவு பண்ணணும். நீங்களும் நானும் இல்ல, புரியுதா? மா மா கரெக்டா கிளம்புறப்ப இவர்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. இப்போ உள்ள போய் சாப்பிட்டு போலாமா இல்லை அப்படியே போலாமா? வேணாம், சாப்பிடாம வெளியிலே கிளம்பி போயிடுவோம். சோபனா எங்க இருக்க? உன் அண்ணனை போய் கடையை திறக்க சொல்லு. கடையா? நம்ம கடைக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கலாமா? லேட்டா கடையை தோண்டா எவன் மதிப்பான்? எங்க அண்ணெல்லாம் கடை பக்கம் போவாது. நீங்க தானே போக வேணும்னு சொன்னீங்க. அம்மாடி ஐஏஎஸ், கொஞ்ச நேரம் அமைதியார. நான் சரியா தானே சொன்னேன். அது என்னவோ கரெக்டு தான். நம்ம கடனை நம்ம தானே பார்த்துக்கணும். அவரு கடைன்னு அவரு தானே சொன்னாரு. சிங்கப்பூர்ல என்னப்பா? டக்குன்னு கிளம்ப சொல்லு, லேட் ஆகுதுல. ஏ இரு இரு, போன சொல்றேன்ல. ஏ இருப்புல. ஜெயா, பட்னியாவ போய் கடையை திறப்பான். டிஃபன் என்ன பண்ணி வச்சிருக்க? என்னவா இன்னைக்கு மட்டும் இம்புட்டாக்குற? அதானே, அப்படி கேளுங்க மதனி. கடைக்கு போற புள்ளைய வரும் வயத்துல போக சொல்ற. டிஃபன் என்ன பண்ண? டேய், உன்னை தினமும் சாப்பிடவான்னு யாராவது சொன்னாதான் வருவியா? வாடா. இதோ வரேம்மா. இந்த வீட்டில் மட்டும்தான் இப்படிலாம் அதிசயம்லாம் நடக்கும் போல இருக்கு. என்னவா? இந்த வீட்ல மட்டும்தான் இப்படி எல்லாம் அதிசயமா நடக்குமா? கேட்டுச்சா?
சத்தமாவே கேட்டுச்சு. சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்ப சொல்லு. ஆ உட்காந்தாச்சு உட்காந்தாச்சு. டிஃபனை போட்டாங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிடுவோம். ஏன்டா கத்துற? ஆம்லெட் வேணுமா ஃபுல் பாயில் வேணுமா? என் மாமாவை பத்தி எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? மாமாவா? யாருன்னு தெரியல மானே. என் அண்ணன், உன் அப்ப, இவங்க புருஷன். ஆ? சாரி, ஒரு முட்டை தோசை. ம், சித்தப்பா டேய் கார்த்தி, நேத்து நைட்டு பூரா உன்னை பத்தி தான் பேசினாரு. ம், 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 அவர் என்னைக்குதான் என் மகனை பத்தி பேச வந்திருக்காரு? ம். மிஸ்டர் ஷாம்குமார், ஆ? அது வேற வேற. ஏ சோபனா. அம்மா, உன் மாமாவோட புது பாசத்துக்கு என்ன காரணம்? ம். சப்போட்டோ முறைச்சது போதும், சாம்பாரை ஊத்து. சாம்பார் இல்ல. ஜெயா, மட்டன் சுக்கா போட்டியா இல்லையா? அவனை சாப்பிட சொல்லு. மட்டன் சுக்காவா? எங்க கண்ணிலே காட்டல? இவ்வளவு நேரமா தோசைக்குள்ள உருட்டி வச்சு சாப்பிட்டீங்களே, அது மட்டன் சுக்கா தான். ஓ அப்படியே பதிலே. சாப்பிட வச்சியா இல்லையா? ம், சாப்பிடுறாரு சாப்பிடுறாரு. சாப்பிடுற. சாப்பிடு சாப்பிடு. டேய் மகனே, காலையிலேயே கேலண்டரை பார்த்துட்டேன். உனக்கும் எனக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இல்லை. உன் அப்ப மனசு மாறுறதுக்குள்ள சட்டு புட்டுன்னு இங்க இருந்து கிளம்பிடுவோம். சீக்கிரம் சாப்பிடு. சரி சித்தப்பா. சோபனா, கடையில சண்டை சத்தம் எதுவும் வரக்கூடாது. கண்டிஷனா சொல்லிவிடு. அண்ணா, கேட்டுச்சு கேட்டுச்சு. அதெல்லாம் இனிமே நடக்காதாப்பா. அது நடக்காதுன்னு நம்பிக்கை இருக்கு. கூட ஒருத்தன் போறான் பாரு, அது அவனுக்கு. என்ன அப்படி சொல்லிட்ட? நம்பிக்கை, நாணயம், தரம், பாரம்பரியம். சித்தப்பா, நீயே சந்திராஷ்டமத்தை இழுத்து விட்டுற போல இருக்கு. சாரி கரெக்டா பேசு. சோபனா, வரேம்மா. சரிண்ணே. அம்மா, போயிட்டு வரேம்மா. ம். டேய், நடு வீட்டில் அப்பங்காரன் உட்காந்துருக்கேன், ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டியா? அப்பா, அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா. போயிட்டு வரேன்ப்பா. பத்திரம். சண்டை சத்தம்லாம் அதெல்லாம் எதுவும் வராதுண்ணே. நான் கூட இருக்கேன், நான் பார்த்துக்கிடுவேன். எதுவும் வராம பார்த்துக்கிறேன்ப்பா. போயிட்டு வா. வாட்சித்தப்பா போலாம். ஜெயலட்சுமி, ம். ஏமா சிங்க புள்ள, உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் டிஃபன் சாப்பிடு. என் புள்ள ரோட்ல இறங்குனா ஊர் கண்ணு பூரா அவன் மேலதான். நான் போய் சுத்தி போட்டு அனுப்பிட்டு வரேன். நீங்க போய் சாப்பிடுங்க. மிஸ்டர் நடராஜன், சூப்பர் ஃபேமிலி. டேய், இந்த தடவை கட்சி மாநாட்டுக்கு குறைஞ்சது 1 லட்சம் பேராவது நம்ம சைடு கூடணும். மாமா கிட்ட சொல்லிட்டேன், மேலிடத்துல இருந்து மொத்த பணமும் வந்துடும். உங்களை நம்பி தான் சொல்லியிருக்கேன். சரிங்கண்ணே. ஏதாவது சில்லறதனம் பண்ணி ஏமாத்துனீங்க. என்னண்ணே நீங்க? டேய், எப்படியும் திருட போறீங்க, கொஞ்சம் கம்மியா திருடுங்க, அது போதும். சரியா? சரிங்கண்ணே. தலைவர் வந்துட்டு போற கூட்டம் குறையவே கூடாது. கவலையே போடாதீங்கண்ணே, சிறப்பா செஞ்சு காட்டுறோண்ணே. ஐயோ பிரேக் இல்ல பிரேக் இல்ல. அண்ணா அண்ணா வாங்கடா வாங்கடா புடி. இல்ல வேலைமா, என்னம்மா நீ அதுக்கு ஏத்திருப்ப. அண்ணா நீ நல்லா இருப்பண்ணே.
என் வண்டியில பிரேக் எல்லாம் நல்லா தானே இருக்கு. ஆனா என்ன, நான் அங்க இருந்தே புடிச்சிட்டு வரணும். அதான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்தாங்கண்ணே சாவி பிடிங்கண்ணே. அண்ணா சார், சாரி அண்ணா சார். அண்ணா கோச்சுக்காதண்ணே, இந்த வண்டி கொஞ்சம் அங்க போட்டுருண்ணே. மேடம் கூப்பிட்டாங்க, ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை. வரேண்ணே. ஏய் வெடி மருந்து ஐயோ, வா. சொல்லுங்க அண்ணா சார். அப்படியே ராணியம்மா மாதிரியே பேசுறீங்களே. நான் உன்னை கேட்டேனா? இல்ல, தோணுச்சு. ம், நீங்க கிளம்புடா, போய் வேலையை ஆரம்பிங்க. நான் ஆபீஸ்ல வந்து பாக்குறேன். ம் சரிண்ணே. யோ, அண்ணா சார் சொன்னா தலையை கவுத்தி சரின்னு சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு வேலையை பார்க்க போகணும். அதை விட்டுட்டு பதில் பேசிட்டு இருக்க. போங்க போங்க. இல்ல அண்ணா சார், சொல்லணும்ல, அதான். போங்கடா. போயிட்டாங்க அண்ணா சார். இப்ப சொல்லுங்க, கட்சியில உனது கலவணி பையன் இருக்கானா? கேஸ் போட்டு உள்ள தூக்கி வச்சுறேன். ம், வா. சொல்லுங்க அண்ணா சார். உனக்கு லாலா கடையில் என்ன வேலை?